இஃப்தார் பார்ட்டி தான் எல்லா நோம்புலையும் இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. நான் தான் மிஸ் பண்ணிடுவேன், இந்த வாட்டி ஜாயின் பண்ணிட்டேன். இஃப்தார் பார்ட்டினாலே அவங்க வீட்டில் என்னென்ன செய்ய முடியுமோ அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வரதா. அன்றைக்கி வந்து நம்மளோட ப்ரிப்ரேஷன் வந்து சிக்கன் பப்ஸும் பன்னீரில் வந்து பீஸாவும் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம். அதோட எல்லாருமே ஒன்றா மாடிக்கு போய் எடுத்துகிட்டு வச்சதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்து பேப்பர்லாம் இலையெல்லாம் போட்டுட்டு எல்லா இலையிலையும் யார் யார் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்களோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கணும். அதுக்கே வந்து பெண்டு கலண்டுறோம். நான் லாஸ்ட்டாக வந்து பீஸா வந்து சூடாக வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். நான் ஆறி போயிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. இவங்க தான் எங்கள் பெரிய டேடி. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து உட்காருங்க, அப்போ தான் வந்து யார் யாருக்கு என்னென்ன இல்லை மரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்கார சொன்னால் யாரும் உட்காரவே இல்லை. டைமே வந்து நெருங்கிக்கிட்டே இருக்க, உட்காருங்கப்பான்னு சத்தம் போட்டதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்து உட்காரவே ஆரம்பிச்சிட்டாங்க. நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து துவா கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நோம்பு திறப்போம். எப்போவுமே வந்து பேச்சம்பளம் இல்லாமல் நோம்பு திறக்க மாட்டோம். எல்லோரும் என்னென்னமோ எடுத்துகிட்டு வந்தாங்க. அன்றைக்கி வந்து டேட்ஸ் மறந்துடும். பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டு நோம்பு திறக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தான் குடித்தோம். எதை சாப்பிட்றது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான் தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது. சரி ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து தர்பூசணி தான் எடுத்தேன். அன்றைக்கி வந்து வட்டலப்பம், கடல் பாசி, பருப்பு பாயாசம், ரோஸ் மில்க்கு, குலோப் ஜாமு, பருப்பு வடை, சிக்கன் கட்லெக்கு, சமோசா, மக்ரூனி, சாண்ட்விட்சு, நிறையா ஐட்டம் இருந்துச்சு. அது வந்து ஓரளவுக்கு என்ன சாப்பிட முடியுமோ வந்து சாப்பிட்டோம். ஜாலர் முஸ்தபா வந்து டேஸ்ட் செம்மையாக இருந்தது. என்ன தான் நம்ம வீட்டில் வந்து நோம்பு திறந்தாலுமே ஆனால் ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து நோம்பு திறக்க அதுவே ஒரு சந்தோஷம்தான். அதோட எல்லாருமே ஒன்றா நோம்பு திறந்துட்டு ஆனால் ஜாலர் முஸ்தபாலாம் நல்லா டேஸ்ட்டாக அப்படியே சூப்பராக இருந்தது. ஜாலர் முஸ்தபா நமக்கு சும்மாவே நல்லா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரமாக குலோஜா வந்து கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. சரி அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்தோடனே அப்படியே குண்டு குண்டு குலோஜா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாயில் வச்சோடனே கரைஞ்சிருச்சு. ஆசையிட கூறுகள்லாம் எடுத்து வச்சாச்சு, ஆனால் எடுத்து க்ளீன் பண்ண தான் ரொம்ப பாடு. அதுக்கப்புறம் மகரிப் தொழில் டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா வந்து ஜமாத்தா வச்சு தொழுதாச்சு. எங்கள் அண்ணெல்லாம் வந்து உருண்டு பிறண்டுருச்சு. அதுக்கப்புறம் இது என் தம்பி பசங்க தான். எங்கள் அண்ணனுக்கு வந்து குக்கிங் பண்ணிவிட்டு பேக் பெயின் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவன் தம்பி தான் வந்து அமுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுப்பா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனுமே கிளம்பிருச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்க சும்மாவே ஆடுவாங்க. இதில் எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்காங்களா, காலில் வந்து சலங்கை கட்டின மாதிரி தான் பிள்ளைங்களுக்கு ஒரே ஆட்டம் பாட்டமாக தான் இருந்தது. ஃபேமிலியாக ஒன்றா நோம்பு திறக்கிறது ஒரு தனி சந்தோஷம் தான்.